Did you know? கிட்டத்தட்ட 50% ஆஃப் பாப்புலேஷன் பை 2050 மயோப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. எதனால இந்த மயோப்பியா ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். Hey there, I am Sophie, optometrist from Annur Eye Hospital. என்ன ரீசன்னால எல்லாம் இந்த மயோப்பியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜெனடிக்ஸ். ஒரு பேரண்ட்ஸ்க்கு இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி மயோப்பியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோர்த் கம்மிங் ஜென்ரேஷன்ஸ்க்குமே மயோப்பியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ஒன் இஸ் அதிக நேரம் நம்ம கிட்ட பார்வையிலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, லைக் ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர், கேஜெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், இதிலெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய தூர பார்வைக்கான குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே ரொம்ப அதிகமான நேரம் அவங்களுடைய டேப்லெட்ஸ் இல்லை லேப்டாப்பில் ஸ்பெண்ட் பண்ணனால அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயமே முழுக்க போயிட்டு இருக்கு. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்ஸ் விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ் போகிறது, இல்லை ஜஸ்ட் பார்க்கு போய் விளையாடுறது, இதெல்லாமே இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய தூர பார்வை குறைபாடு ஏற்பட்டு கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது என்ன செஞ்சு இந்த மயோப்பியாவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ரெகுலர் பிரேக்ஸ் எடுக்கணும். நீங்கள் அதிக நேரம் ஃபோன் இல்லை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் அதுலேருந்து விலகி தூரமாக பார்க்கறது இல்லை தூரமாக ஃபோக்கஸ் ஆல்டர் பண்ணுறதுனால இந்த சின்ன பிரேக்னால உங்களுக்கு அந்த மயோப்பியா ப்ரோக்ரஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெடியூசிங் த ஸ்க்ரீன் டைம். அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் டைம் நீங்கள் கேஜெட்ஸ் இல்லை லேப்டாப்பே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நியரில் இருக்கும்போது டிஸ்டன்ஸில் இருக்கிற விஷயம் நிறையவே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மயோப்பியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னதான் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்ற டவுட் இருக்குல்ல, அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மயோப்பியா ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு கிளாஸஸ் அண்ட் கான்டாக்ட் லென்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காம்ப்ரிஹென்சிவ் ஐ எக்ஸாமினேஷன் இயர்லி ஒன்ஸ் எடுத்து பார்க்குறப்போ உங்களுடைய மயோப்பியா அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எய்தர் ஆஃப் த ஒன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதனால இந்த ஸ்பெஷல் டெக்னாலஜி யூஸ் பண்ண கிளாஸஸ் அண்ட் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுற மூலியமா உங்களுடைய மயோப்பியா ப்ரோக்ரஷன் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணலாம், கிரேட்ஃபுல்லாக கண்ட்ரோலும் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நம்புறேன். இதே போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு ஃபாலோ அன்னூர் ஐ ஹாஸ்பிட்டல் சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐகான். தேங்க்யூ.